ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி பிசிஓடிக்கான சிம்டம்ஸ் அண்ட் அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி வரதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பிசிஓடி அப்படின்றதுக்கான ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா மிஸ்ஸிங் பீரியட் அண்ட் தென் ஃபேட்டி. நம்ம வந்து உடம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இருக்கிறத விட அதிகமாக குண்டாகும். அண்ட் தென் அன்வான்ட் ஹேர்ஸ். இந்த அன்வான்ட் ஹேர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் அங்கங்கே நமக்கு வளரும். ஸோ நார்மலாக இந்த அன்வான்ட் ஹேர்ஸ் வந்து வளருது அப்படின்னா தயவு செஞ்சு இந்த அன்வான்ட் ஹேர்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ண உங்களுக்கு அதிகமாக வளரும். ஆக்சுவலாக இந்த நீர்க்கட்டி அப்படின்றது நம்ம கர்ப்பப்பையில் சின்ன சின்ன கட்டி கற்கள் மாதிரி இருக்கக்கூடியதாகும். ஸோ இந்த நீர்க்கட்டியை வந்து நம்ம எப்படி ஃபஸ்ட்டு வரவிடாமல் இருக்குது, அதுலேருந்து எப்படி நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜங்க் ஃபுட்டு வந்து நம்ம கண்ட்ரோல்டாக இருக்கணும். ஸோ நார்மலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்குன்னு ஒரு ஃபுட் சார்ட் உண்டு. ஸோ அந்த இதை வந்து நம்ம ட்ரை பண்ணணும். அண்ட் தென் நல்ல யோகா, எக்ஸசைஸ், அந்த மாதிரியான நிறைய இயற்கையான இதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அந்த நீர்க்கட்டி இருக்கவங்க மேக்ஸிமம் கலர்ச்சிக்காய் அப்படின்ற ஒரு காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மருந்து கடைகளில் கிடைக்கும். விதை வடிவத்தில் இருக்கும். அதை பொடி பண்ணி நம்ம ரெகுலராக தண்ணியில் கலந்து மார்னிங் வெறும் வயிற்றில் குடிக்கணும். அப்படி இது பண்ணுறப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பீரியட் வர்றப்போ நீர்க்கட்டி அந்த லிக்யூடாகவே வெளியேறிடும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறது மூலமாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க வேகமாகவே ப்ரெக்னென்ட் ஆகலாம். இன்னொன்று இந்த கலர்ச்சிக்காய் வந்து யூஸ் பண்ணுறோன்றப்போ கர்ப்பப்பை சம்மந்தமான எல்லா நோய்களுமே இது குணப்படுத்தும்.